गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा सद्गुरुनाथ महाराज की जय। शुक्लांबरधरं विष्णु शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम्। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा सद्गुरुनाथ महाराज की जय। राधे श्याम 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 राधे गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரம கிருபையினாலையும் குருநாதாளுடைய பரம அனுகிரகத்தினாலையும் இன்றைய தினம் நம்ம எல்லோருக்கும் இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு ஸ்ரீ கிருஷ்ண ஜனனம் ஸ்மரிக்கக்கூடிய பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அவதாரத்தை சுகபிரம்மம் பாகவதத்துல தசம ஸ்கந்தத்துல தான் சொல்றார். முதல் 9 ஸ்கந்தமும் பகவானுடைய பக்தர்களுடைய சரித்திரத்தை தான் சொல்றாரே தவிர பகவானை பத்தி சொல்லல. ஏன் அப்படின்னு கேட்டா, இத்தனை பக்தர்களுடைய சரித்திரத்தை கேட்டாதான் இந்த பகவான் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறது நமக்கு புரியும். அப்படிங்கிறதுனால முதல் 9 ஸ்கந்தத்துல பகவானை பத்தி சொல்லாம 10வது ஸ்கந்தத்துல பகவானை பத்தி சொல்றார். பகவானுடைய அவதாரிக்கையை பத்தி சொல்றார். மதுரா மதுரா என்கின்ற க்ஷேத்திரம் 7 மோட்சபுரி இருக்கு இல்லையா, அயோத்தியா மதுரா மாயா, அந்த மதுரா அப்படிங்கிற வட மதுரை. அந்த மதுரையில உக்ரசேன மகாராஜா அப்படிங்கிற மகாராஜா இருந்தா. அவருக்கு கம்சன் அப்படின்னு ஒரு புள்ள. அந்த புள்ளையோ எப்பேற்பட்டவன் அப்படின்னா ரொம்ப சத்புத்திரனான்னு கேட்டா மகா அசத் புத்திரனா இருக்கான். என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா, ஒரு சாதுக்களை வாழ விடுறது கிடையாது. யாராவது நாம ஜபம் பண்ணா அங்க போய் கெடுத்துட்டு வருவான். யாராவது ஏதாவது நல்ல காரியம் பண்ணா அதுல போய் ஏதாவது இடைஞ்சல் கொடுத்துட்டு இருப்பான். இப்படி அவனால முடிஞ்ச உபதிரவத்தை எல்லா நல்லவாளுக்கும் பண்ணிட்டு இருக்காம. இப்படி கம்சன் இருந்துட்டு இருக்கும் பொழுது இந்த பூமி பாரம் தாங்காம பிரம்மாவை போய் சரணாகதி பண்றது. பிரம்மாவோ பகவான் இடத்துல போய் சொல்றார். பகவான் சொல்றார், கூடிய விரைவில் நானே அவதாரம் பண்றேன் அப்படின்னு சொல்றார்.
இந்த கம்சனுடைய தங்க பேரு தேவகி அப்படின்னு பேரு. அந்த தேவகிக்கு கல்யாணம் நடக்கிறதா. அந்த தேவகிக்கு கல்யாணம் நடந்து அங்க இருந்து வாத்துக்காரன் வசுதேவரோட கிளம்புறா. கல்யாணம் முடிஞ்சு கிளம்பும் பொழுது கம்சன் பாக்குறா, நானே என் தங்கைக்கு தேர் ஓட்டுறேன் அப்படிங்கிறான். என்னடா இது, இவன் யாரையும் அடிபணிஞ்சு நிக்க மாட்டான், என்னனாலும் தன்னாட்டாம பண்ணிட்டு நிப்பான். இவன் எதுனாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும்பா. இவன் என்ன வாலண்டியரா வந்து நானே தேர் ஓட்டுறேனேங்கிறானா. பப்ளிசிட்டி நான் பத்தியா, கம்ச மகாராஜா அவரோட தங்கைக்காக தேரே ஓட்டுறார் அப்படின்னு பப்ளிசிட்டி வேண்டாமா? பப்ளிசிட்டிக்காக பாவம் தேர் ஓட்டுறேன்னா சரின்னு வந்து உட்காந்துருந்தான். அந்த ராஜ வீதியில சடக் 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 சடக்குன்னு தேரை ஓட்டிட்டு வரான். ஓட்டிட்டு வரும் பொழுது ஒரு அசரீர வாக்கு கேட்கறதா. அபுதா அபுதா அப்படின்னு ஒரு குரல் கேட்கறது. லட்சக்கணக்கான ஜனங்கள் வீதியில இருக்கா. ஒருத்தர்னா ஒருத்தர் லட்சியமே பண்ணல. அபுதா அப்படின்னா முட்டாளே, இப்படி பாட்டா பாடினா அபுதான்னு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, முட்டாளேன்னு கேட்கறதுக்கு நல்லா இருக்கா? இந்த கம்சன் பாக்குறா, யாரோ நம்மள மெனக்கெட்டு மைக் செட்டு போட்டு கூப்பிடுறாளே அப்படின்னு மேல கீழே திரும்பி பார்த்தா அசரீர வாக்கு கேட்கறதா. மே முட்டாளே, எந்த தங்கைய தூக்கி வச்சுட்டு நீ தேர்ல வரியோ அந்த தங்கையினுடைய 8வது கர்ப்பம் தான் உனக்கு மிருத்யு அப்படின்னு அந்த அசரீர வாக்கு சொல்றது. உடனே மகா கோபம் வந்தது. நான் வாழ்ந்தாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் போனாலும் பரவாயில்ல, நான் ஒருத்தன் க்ஷேமமா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நன்னெண்ணம். என்ன இருந்தாலும் 8 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தானே, எப்படியும் கூட்டி கழிச்சு பார்த்தா இன்னும் 8 வருஷம் உயிரோட இருப்போம் அப்படின்னு சந்தோஷப்படணுமா வேண்டாமா? நம்ம எல்லாருக்கும் எதுவுமே தெரியாது, எப்ப மிருத்யு வரும்னே தெரியாது. அவனுக்காவது அட்லீஸ்ட் 8 வருஷம் அஷ்யூரிட்டி இருக்குன்னு சந்தோஷப்படணுமா வேண்டாமா? இவனோ பார்த்தான், தேவகியை பார்த்து கோபம் வந்தது. அங்கேருந்து போனான், தேவகியினுடைய கூந்தலை பற்றினான், தன்னுடைய இடுப்புல இருக்கக்கூடிய வாளை உருகினான். இப்பவே உன்னை வெட்டி கொல்றேன் பாரு அப்படின்னு கோபம் வந்துதான். உடனே வசுதேவர் காலில் விழுந்து சொல்றார், அப்பா என்ன இருந்தாலும் உன் தங்க தானேப்பா, அவளுடைய கல்யாண நாள் அன்னைக்கு அவளை இப்படி நீ கொல்லலாமா? இது தப்பில்லையா? அதனால விட்டுடுப்பா விட்டுடுப்பான்னு கெஞ்சார். இவனும் எதுக்கும் மசியறதா இல்ல. சரின்னு பார்த்தார். கடைசியில வசுதேவர் சொன்னாரு, பா உனக்கு இவள்னால தொந்தரவு இல்லையே, இவளுக்கு பிறக்கக்கூடிய 8வது குழந்தையினால தானே மிருத்யு, அதனால நான் எனக்கு பிறக்கக்கூடிய எல்லா குழந்தையும் உன்னிடத்துல கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்றார். கம்சனுக்கும் இந்த டீலிங் ரொம்ப பிடிச்சதா. என்ன இருந்தாலும் தங்க பாவம் போனா போய் விட்டுட்டோம், தங்கையோட குழந்தையினாலதானே ஆபத்து, குழந்தைய எப்படியாவது பிடிச்சுருவோன்னு 2 பேரையும் இழுத்துட்டு போய் ஜெயில போட்டா முதல்ல ரொம்ப கம்சன் புத்திசாலியா இருந்திருந்தானா வசுதேவரையும் தேவகியும் தனித்தனி ஜெயில போட்டிருந்தா குழந்தையிலே பிறந்திருக்காது இல்லையா? அதுதான் தெய்வ சங்கல்பம். அப்போ பார்த்தா முதல்ல ஒரு குழந்தை பிறந்தது, கீர்த்திமான்னு அந்த குழந்தைக்கு பேர் வச்சா. தேவகிக்கோ வயத்தெல்லாம் பகீருங்கிறது. என்ன இருந்தாலும் இந்த கம்சன் வந்து கொன்னுடுவானேன்னு பயப்படுறா. அங்கேருந்து வசுதேவர் முதல் குழந்தைய எடுத்துட்டு வரார். எடுத்துட்டு வந்து அந்த குழந்தைய கம்சன் இடத்துல கொடுத்தோன்னா கம்சனுக்கே தூக்கி வாரி போட்டதாம். என்னதான் இது, இவர் இப்படி இருக்காரே, எந்த அப்பா அம்மாவா இருந்தாலும் இந்த குழந்தைய எப்படியாவது காப்பாத்திடணும்னு தானே நினைப்பா. இவர் என்னடாதான் கொண்டு வந்து கொடுக்குறாரே நம்ம கையில அப்படின்னு பாக்குறான். தோணித்து, மனசுல ஏதோ தோணித்து. என்ன இருந்தாலும் 8வது குழந்தை தானே, இந்த குழந்தைய விட்டுடுறேன், பரவாயில்ல நீங்க அழிச்சுன்னு போயிடுங்கோ, 8வது குழந்தைய மட்டும் கரெக்டா சரண்டர் பண்ணிடுங்கோ, இந்த குழந்தைய பரவாயில்ல விட்டுடுங்கோ அப்படிங்கிறார். வசுதேவருக்கு தெரியும் இது என்ன இருந்தாலும் அசத்து, இப்ப இப்படி சொல்றது 10 நிமிஷம் கழிச்சு என்ன சொல்லணும்னு தெரியாது, அதனால இதை நம்ப முடியாதுன்னு தெரியறது. ஆனா எடுத்துட்டு வந்துடுறார் குழந்தைய. தேவகி சந்தோஷப்படுறா, என்னடா நம்ம அண்ணா இப்படி விட்டுட்டாலே இந்த குழந்தை எப்படியோ பழிச்செடுத்து பத்தியான்னு தூக்கி கொஞ்சின்னு இருக்கா. 10 நிமிஷம் இவர் வந்து உள்ள வந்த பாடு இல்ல, பின்னாடியே கம்சன் வரான். அந்த குழந்தையினுடைய சரணத்தை அப்படி புடிச்சு அந்த குழந்தைய துணி துவைக்கிறது போல கல்லுல இடிச்சு கொலை பண்றானா. இப்படி ஒரு குழந்தை 2 குழந்தை இல்ல 6 குழந்தைய கம்சன் வதம் பண்றான்.
7வது குழந்தை என்ன ஆச்சுன்னு இவாளுக்கு தெரியல. கடைசியில 8வது குழந்தை பிறக்க போறது ஆவணி மாசம், ரோஹிணி நட்சத்திரம், அஷ்டமி திதி, கிருஷ்ண பட்சத்துல ஒரே கும் இருட்டா இருக்கு, ஜோன்னு மழை பெயர்தான். பகவான் கண்ணன் அவதாரம் பண்ணும் பொழுது தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்பூஜம் शङ्खगतायुगायुधं श्रीवत्सलक्ष्मं गलशोभिकौस्तुभं पीताम्बरं सान्द्रवयोधसौभगं मार्गवैडूर्यकिरीटकुण्डलद्विषा परिष्वक्त सहस्रकुन्तलम् उद्धव काञ्च्यं गतकङ्कणादिभिः विरोचमानं वसुदेव ऐक्षत. இப்படி பகவான் அவதாரம் பண்றார் அப்படிங்கறத நம்முடைய குருநாதால் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா தேவகி நந்தனாஷ்டகம் அப்படிங்கிற அஷ்டகத்துல சொல்றார். அந்த அஷ்டகத்தை இன்றைய தினம் அனுபவிக்கலாம். அஷ்டம் யாம் ஸ்ராவணே மாசே கிருஷ்ண பட்சே நிஷாதரே ஆவணி மாசத்துல அஷ்டமி திதியில கிருஷ்ண பட்சத்துல ராத்திரியில கிருபா சிந்து கருணா சிந்துவான அந்த பகவான் தேவகிக்கு அவதாரம் பண்றார் அப்படின்னு சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், நீலோத்பலதரஸ்யாமம் நீலதாட்ச அப்படி இருக்கும் பொழுது நீரஜாக்ஷஞ்ச நிர்மலம் தாமரை போன்ற தீர்க்கமான கண்கள். யார் அவதாரம் பண்ணா அப்படின்னு கேட்டா நாராயணம் வாசுதேவம், சாக்ஷாத் அந்த நாராயணனே பரவாசுதேவனே தேவகியினுடைய புத்திரனா அவதாரம் பண்ணினார் அப்படின்னு சொல்றார். வைகுண்டநாதம் ஸ்ரீநாதம் வைகுண்டநாதன் பகவான் அந்த ஸ்ரீநாதன் தான் சங்கு சக்கரம் கத பத்மத்தோட அவதாரம் பண்ணினான். எப்படி அவதாரம் பண்ணினான் அப்படின்னா பிரம்மருத்ராதி தேவர்கள் எல்லாரும் அந்த பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணும்படி அவதாரம் பண்ணினான் அப்படின்னு சொல்றார். பீதாம்பரதரம் தேவம் ஸ்ரீவத்சத்தோட கௌஸ்துபமணி மாலையோட தேவகி புத்திரனா அவதாரம் பண்ணினான் அப்படின்னு சொல்றார். அத்புதம் பாலரூப
சதகம் இந்த இடத்துல சொல்றா. அத்புதம் பால ரூபஞ்ச, அத்புதமான குழந்தை. ஆனா குழந்தை ரூபத்துல அப்படி கோட்டி சூரிய சமப்பிரபம், ஒரு சூரியனுடைய தேஜஸே தாங்காது, கோட்டி சூரியன் சேர்ந்தது போல ஒரு தேஜஸோட ஆனந்த கந்தம், ஆனந்த மூர்த்தியான அந்த பகவான் கோவிந்தன் தேவகியினுடைய புத்திரனா அவதாரம் பண்ணினான் அப்படின்னு சொல்றார். பூபார ஹரண கிரீடம் புராணம் புருஷோத்தம் யஷ்யோகம் யோதரூபம் தேவகி நந்தனம் பதே. பூமி தேவியினுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காக அந்த புருஷோத்தமனான பகவான் அவதாரம் பண்ணினார் அப்படின்னு சொல்றார். மாதா பித்ரோரபயதம் மாதா பித்ரோரபயதம் சர்வலோக விநாசம் கோகுலாய பிரஸ்திதம் தம் தேவகி நந்தனம் பதே. பொதுவா ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தைய ரட்சிக்கிற பொறுப்பு அவ அப்பா அம்மாவுக்கு உண்டு. ஆனா இந்த இடத்துல தலைகீழா அந்த குழந்தை பிறந்ததுன்னா அப்பா அம்மாவை ரட்சிக்கிற பொறுப்பு இந்த குழந்தைக்கு. அதனால பிறக்கும் பொழுதே மாதா பித்ரோரபயதம், அம்மா அப்பாவுக்கு அபயம் கொடுத்து அம்மா அப்பா கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சர்வ சோக விநாசகம், அந்த அவளுக்கு இருந்த சோகத்தை நீக்கி கடைசியில என்ன சொல்றார் அப்படின்னா தர்ஹி மாம் கோகுலம் நய அப்படின்னு பாகவதத்துல இருக்கிறத நம் குருநாதால் சொல்றார். கோகுலாய பிரஸ்திதம் தம் தேவகி நந்தனம் பதே. என்னை கொண்டு கோகுலத்துல விடுங்கள் அப்படின்னு சொல்ல வசுதேவர் அங்கே இருந்து அந்த குழந்தைய எடுத்துக்கிறார். ஒரு கூடையில எடுத்துண்டா பட்டுன்னு கை விலங்கெல்லாம் அவிழ்ந்தது, கால் விலங்கெல்லாம் அவிழ்ந்தது, ஜெயில் கதவெல்லாம் திறந்தது. அங்க இருக்கக்கூடிய காவலாளிகள் எல்லாம் அசந்து தூங்கிட்டு இருக்கா. அங்கே இருந்து வசுதேவர் தலையில குழந்தைய தூக்கிண்டு வராதாம். என்ன இருந்தாலும் தேவகிக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் அனுப்பி வைக்கிறா தேவகி. அப்படி அங்கே இருந்து வரார் வசுதேவர். வெளியிலையோ பார்த்தா ஜோன்னு மழை கொட்டுறது. மழை கொட்டுறதே அப்படின்னு பார்த்தா அங்க சொல்றார் ருந்தானம் யமுனா வேகம் பந்தானம் ஷாதபத்ரம் ஸ்ரீகிருஷ்ணம் தேவகி நந்தனம் பதே. இப்படி அங்க யமுனை ரொம்ப பிரவகிச்சு ஓடுறதாம். அந்த யமுனை மத்தியில போறார் வசுதேவர். அப்படி வசுதேவர் போகும் பொழுது சேஷாத பத்திரம், ஆதிசேஷனே 1000 தலையோட வந்து பகவானுக்கு கொடை பிடிக்கிறார். இன்றைய தினம் நம்ம எல்லோருக்கும் பெரிய பாக்கியம் இந்த கிருஷ்ண ஜனனத்தை ஸ்மரிக்கிறதுக்கு. மேலும் பரஸ்ருதி சொல்றார் குருநாதர், யப்படேத் ஸ்ரத்தயா நித்யம் தேவகி நந்தனாசனம் யஸ்ய கோவிந்த பாதாதே பிரேம சித்தி பிரஜாயதே பிரேம சித்தி பிரஜாயதே. யார் யார் இந்த அஷ்டகத்தை நித்தியம் ஸ்மரிக்கிறாளோ அவ எல்லாருக்கும் பிரேம பக்தி சித்திக்கும் அப்படின்னு சொல்றார். பகவான் அவதாரம் பண்ணத கோவிந்த சதகம்
என்கின்ற சதகத்துல ஒரு கீர்த்தனமா பாடியிருக்கார் நம் குருநாதர். அவதீர்ணோ ஜெயதி பகவானுடைய அவதாரத்தை ஸ்மரிக்கிறதுக்கு மேலும் மேலும் நம்ம எல்லோருக்கும் பகவானுடைய சரணத்திலையும் குருநாதாளுடைய சரணத்திலையும் பிரேம பக்தி சித்திக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பூர்த்தி பண்ணிக்கலாம். கோபிகா ஜீவன்